அடுத்ததாக என்ன செடி பார்க்கலான்னா கதம்ப முல்லை. இங்கே பாருங்க எத்தான மொக்கு வச்சுருக்குன்னு தெரியுதுங்களா? பாருங்க சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்க தெரியுதா? நான் கூட எங்கடா வளராதோ செத்து போயிருமுன்னு தான் பயந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கார் வச்ச ரோஸ் குச்சி நல்லா தான் இருக்குது. மற்றபடி எல்லா செடியும் நல்லா வளர்ந்துருச்சுங்க. உங்களுக்கு இன்னொன்று காட்டணும் இருங்க. இது தாங்க நான் ரொம்ப நாளாக மொட்டு விரிஞ்சிரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம புழுகு சாமியார் பார்த்திங்களா, மொட்டையை போட்டு மொத்தமாக சாப்பிட்டுட்டு இங்கே விட்டையை போட்டிருக்காரு. என்னங்க பண்ணுறது? அடுத்து கொத்து கொத்தாக பூக்கிற பட்டன் ரோஸ் எல்லோ கலர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கொத்து கொத்தாக தான் பூக்கும். ஆனால் இப்போ பூராத்தையும் தின்னு போட்டு விட்டையை போடுறதுக்காகவே ஒருத்தன் வந்திருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ரோஸ். ஏம்மா இருமா வரேன். இங்கே பாருங்கள் பெருக்காங்குழியை நோண்டி வச்சுருக்குங்கோ. இந்த இடத்துல இருந்த ஒரு சொரக்காய் செடி எடுத்து வேறு பக்கமாக வச்சுருக்கேன். எந்த இடத்துல வச்சேன்னு மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு சீத்தாப்பழ செடி முளைச்சிருக்கு. அதை எடுத்து கொண்டு போய் வெளியே தான் இனி வைக்கணும். இங்கே பாருங்க புழுவு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா மயில் மாணிக்கம் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு ரோஸ் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா சும்மா குச்சி தான் கொண்டு வந்து வச்சேன். நல்லா சூப்பராக செடி வளர்ந்துருச்சு. செம்பருத்தி செடி பார்த்தீங்களா குட்டி குட்டியாக மொட்டுக்கள் வச்சுருக்கு. பூவெல்லாம் விட்டுருன்னு நினைக்கிறேன். இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இதுவும் ஒரு சாதா செம்பருத்தி தான். ஆனால் என்ன இந்த செடி போய் அது சுற்றுனதுனால அது வளரலைங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது. வந்தாலும் சரி செத்து போனாலும் சரி போன்னு விட்டுறணும். கொய்யாக்காய் செடி ஒன்று இருக்குது. இந்த செடியில் ஒரு புதுசாக வந்து ஒரே ஒரு மக்காச்சோளம் இருக்குது. இங்கே பாருங்களேன் எத்தனை சொரக்காய் பிஞ்சுன்னு. ஆனால் ஒரு பிஞ்சு கூட காயாகாதுங்க. ஏன்னா இதெல்லாம் செத்து போயிடும். ஐயோ எனக்கு வேறு சாப்பிட்டது வேறு வாந்தி வர மாதிரி இருக்கே.